பாதையை பார்க்க பயமா இருக்கு. ரசிக்கவே ஒரு தனி ஒரு அழகா இருக்கு, ஒரு ஆசையா இருக்கு. அங்கதான் நிறைய இருக்கு, நடக்கவே பயங்கரமா இருக்கு. முதல்ல இந்த இடத்த சறுக்கினது மனதுக்கு நிறைவா இருக்கு. வணக்கம், நான் உங்கள் ஜால் அதீதன் கதைக்கிறேன். இன்றைக்கு மழையும் பெய்து இருக்கிறபடியா எங்கேயா போவோம்னு சொல்லி நான் நண்பனை கேட்டேன். நண்பன் சொன்னான் கொழும்பு துறைமுகத்துக்கு போவோம், அது ஒரு வரலாறு சம்பந்தமான இடம் ஒன்று, அந்த இதை பதிவு செய்வோம்னு சொல்லி என் நண்பன் எனக்கு சொன்னார். அப்போ சரி வாடாமச்சி போவோம்னு சொல்லி நாங்கள் இப்போ கொழும்பு துறைக்கு போய்கொண்டிருக்கிறோம். மழையும் பெய்யுது விடுது பாருங்க. ஆனால் கொழும்பு துறைமுகத்தின் அழகை பாருங்க. இங்கால வந்து தென்னையில் நிற்கிது அந்த போட்டுகளை பாருங்க. நாங்கள் இப்போ துறைமுகத்துக்கு கிட்ட வந்துட்டோம். சரி வாங்க உள்ளே போய் துறைமுகம் என்ன மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இதுதான் நான் முன்னாடி சொன்ன துறைமுகம். இதுதான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்க அப்படி எங்கேருந்து அந்த தொங்கல் அப்படியே வள்ளங்களை தான் இருக்குது, உங்களுக்கு பார்க்கவே தெரியுமென்று இருக்கிறேன். இந்த இதெல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் வந்து மீன் பிடித்த இதை தான் நம்பியிருக்கேன் தொழிலில். இப்போ இந்த இதில் இந்த போட்லாம் போய் ஆழ்கடலுக்கு எல்லாம் போய் மீன் பிடிச்ச கொண்டு வருவினோம். மீன்பிடி மற்ற அட்டை பண்ணையில் அப்படியான இதெல்லாம் இந்த கடலுக்குள்ளேயே இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கடலுக்குள்ள. அதை நாங்கள் போய் பார்ப்போம் வாங்க. போய் இந்த பகுதியில் வந்து பெரும்பான்மையா வந்து அட்டை பண்ணை வச்சிருக்கணும். அது உங்களுக்கு பார்க்க தெரியுமா நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ பிரதேசத்துல வந்து அட்டை பண்ணை இருக்கணும். முதலிடங்களுக்கு வந்துட்டு அந்த பாருங்க ஒரு அந்த ஹோட்டல் எல்லாம் இருக்கிற எல்லாம் அந்த அட்டை பண்ணைக்கு வந்து காவல் காக்குறாக்கள் அதுல இருக்கிறது. இந்த பிரதேசத்துல வந்து இருக்கிற வந்து இந்த மீன்பிடி தொழில தான் செய்யறோம். ஆனா இதுல இருந்து பார்க்கும்போது அந்த இதையொட்டி இருக்கணும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அதை பார்க்க ஒரு நல்ல ஒரு ரம்மியமா நல்ல ஒரு அழகா இருக்கு அந்த வீடுகளை பாருங்க. அப்படி துறைமுகத்தை ஆண்டி உள்ள கிராமங்களை பாருங்க. இங்க இருந்து பார்க்கும் பொழுது அவ்வளோ கண்ணுக்கு ஒரு அவ்வளோ அழகா இருக்கு, ரம்மியமா இருக்கு. அப்படியே பார்த்துக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இந்த வீதியை பாருங்கள். இது வந்து ஒல்லாந்த காலத்துல வந்து போடப்பட்ட ரோடு தான் இது. இது இன்று வரைக்கும் இது வந்து புனரமைக்கப்படாமல் தான் இருக்குது. அதனால இங்க இருக்கிற மீனவர்கள் வந்து வெறும் சிரமத்தை நோக்குகிறார்கள். இது வந்து புனரமைக்கப்படாமலே இன்று வரைக்கும் இருக்கு. இது வந்து சின்ன துறைமுகம் தான். இப்போ நாங்கள் அங்கே இங்கே நின்று இந்த அழகை ரசித்து வந்ததில் கொஞ்சம் கனதூரம் வந்தமா இருக்கு. சின்ன இடம் தான். வாங்க இப்போ துறைமுகத்தை நெருங்கி வாங்க, அந்த துறைமுகத்தின் அழகை பார்ப்போம் வாங்க. இதுதான் நாங்கள் பார்க்க வந்த அந்த துறைமுகம். இது வந்து பெரிய அளவான துறைமுகம் வந்து இல்லை, இதுதான் இந்த சின்ன இடம் தான் இந்த துறைமுகம். இது வந்து பாருங்க இந்த மீனவர்கள் வந்து இந்த சின்ன ஒரு பாடி ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அவர்கள் தங்கி போற மாதிரி போட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க வந்து போட்டை வந்து விட்டுட்டு போறதுக்கான எந்த வசதியும் இல்லை. அதனால வந்து இங்க இந்த மீனவர்கள் வந்து கஷ்டப்படணும். இது வந்து ஒரு துறைமுகமா இருந்தாலும் இந்த ஒரு சின்ன துறைமுகத்தை வச்சு கொண்டுதான் இந்த இடமே வந்து கொழும்பு துறை என்று சொல்லி அழைக்கப்படுது. இந்த ஒரு துறைமுகத்தை வச்சுதான் கொழும்பு துறைமுகம் சொல்லி இந்த ஊரையே வந்து அழைக்கிறார்கள். இந்த இடம்தான் கப்பல்கள் வந்து பெரிய கப்பல்கள் வந்து ஒதுங்கி சாமான்களை வந்து அடுக்கிட்டு சாமானை வந்து ரக்கி இதெல்லாம் அனுப்புற இடம் தான் இது. கொஞ்சம் கரடுமுறை இருக்கு, நடக்கவும் கஷ்டமா தான் இருக்கு. பாருங்க இப்போ எப்படி இருந்த இடம் இப்போ என்னமா இருக்குன்னு பாருங்க, அப்படியே இருக்குது. இதை புனரமைக்கப்படாமலே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு பார்க்க விளங்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ புனரமைக்கப்பட்டு இப்போ செய்யப்பட்ட இனமே புனரமைக்கப்படவில்லை, அப்படி ஒரு கட்டத்திலே இருக்குது. இந்த பாதி வந்து கொழும்புல இருந்து வந்து கப்பல் இங்க வந்து சாமான் வந்து ரக்கி தான் லோட் பண்ணி போறது. அப்ப அதெல்லாம் இந்த இடத்த வந்து கொழும்பு துறைமுகம் என்று சொல்லி அந்த பேரே வந்து கொழும்புல இருந்து இங்க வந்து சாமான் வந்து ரங்கின தான் கொழும்புத்துறை என்று பேர் வந்தது. இந்த விஷயத்தை நாங்க சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மழை வந்துட்டு ஒன்றும் செய்யல, நான் ஓட போறேன். தூரத்துல இருந்து உங்களுக்கு காட்டுறோம் வந்து இந்த துறைமுகத்துல கப்பல் வந்து நின்ற இடத்த வந்து காட்டுறோம். திருப்ப வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம் பாருங்க. தூரத்துல இருந்து பார்த்தாலும் இந்த அழகு ஒரு நல்ல ஒரு அழகா இருக்கும். அந்த முழுமையா காட்டலாம்ன்றதுக்காக காட்டுறோம். வந்த இடம் வந்து இதுதான், எப்படி சேவடைஞ்சிருக்குன்னு பாருங்க. அப்படியே இப்போ ஆழ்கடலுக்கு போகாமல் களங்கண்டி முறை என்று சொல்லி மீன் பிடிக்கிறது. ஆழ்கடலுக்கு போகாமல் இப்படி இதுல கரையில நின்று மீன் பிடிக்கிறது பாருங்க. அதான் இந்த கரையோட எல்லாம் இதெல்லாம் அடிச்சிருக்கேன் பாருங்க, விலையெல்லாம் அடிச்சிருக்கேன் என்ன மாதிரி அடிச்சிருக்கேன் சொல்லி பாருங்க. இது வந்து ஆழ்கடலுக்கு போகாமல் வந்து இந்த கரையிலேயே மீன் பிடிக்கிற முறையை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா என்ன மாதிரி பிடிக்கணும்னு சொல்லி. அப்படி எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் ஜோதிச்சு நம்முடைய ஆக்கள் செய்யணும்னு சொல்லி பாருங்க.
இப்போ வசதியான ஆட்கள் வந்து இப்போ கப்பல் எடுத்துக்கொண்டு போட்டு எடுத்துக்கொண்டு போடிக்கணும் ஆழ்கடலுக்கு. மற்றாக்கள் என்ன செய்யறது, அவர்கள் வந்து இப்படி ஒரு முறையை பயன்படுத்தி மீனை பிடிக்கிறார்கள். இங்கே வந்து வர்த்தக நடைபெற்றதுக்கான தடயங்கள் எதுவும் இல்லை. அந்த துறைமுகத்தை தவிர வேறு தடயங்கள் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த கப்பலில் இருந்து வைக்கிறதுக்கான களஞ்சி அறை வந்து இருந்திருக்கு. களஞ்சி அறை அதுவும் இப்போ வடிவமைப்புகள் எல்லாம் மாறிவிட்டது. அந்த களஞ்சியார் எப்படி இருந்ததோ அந்த வடிவமைப்புகள் எல்லாம் மாறிவிட்டது. ஓய்வெடுக்கிறதுக்கான கதிரைகளும் கூட இருந்தது. அதுவும் வந்து இப்போ அழிவடைந்த நிலையில வந்து ஒன்றுதான் இருக்குது. அதையும் வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம். இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம்.